இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். இந்த 2.5 வந்து எது சம்மந்தமான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும்னா ஏபி அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் வரக்கூடிய சம்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ 2.5வும் சரி 2.6மே நம்மளுக்கு அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். ஸோ அடுத்து வரக்கூடிய ரெண்டு எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ரஷன் வரும். ஓகேவா? ஜிபி ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Check whether the following sequences are in AP. ஸோ ஃபஸ்ட் ஒரு சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஏபியில் இருக்குதா, அதாவது அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் செட்டப்பில் இருக்குதாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இருக்குதா இல்லையான்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஏபி அப்படின்னா ஒரு போய்கிட்டே இருக்கும், சில சீக்வன்சஸ் ஆஃப் நம்பர் போய்கிட்டே இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஏன்னு சொல்லுவோம். அந்த ஏங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டேர்ம். ஓகேவா? இந்த டேர்ம் அடுத்தடுத்த டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா T1, T2, T3, அடுத்து இன்னொரு டேர்ம் இருந்தால் T4, அப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் டேர்மை Tn அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். இதில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் எப்படி சொல்லுவாங்கன்னா T1, T2, T3 Tn வரை இருக்கும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒன்று, அது வந்து டிஃப்ரென்ஸ் டி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த டியை பொறுத்து தான் இது வந்து அர்த்மெட்டிக்காக இல்லையான்னு சொல்ல முடியும். அதாவது டி அப்படிங்கிறது என்னென்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது T2 மைனஸ் T1. ஓகேவா? இப்போது டிங்கிறத வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ டிங்கிறது என்ன அப்படின்னா T2 மைனஸ் T1. சரியா? இதுதான் ஃபார்முலா. ஒரு டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டி கிடைக்கும். இந்த டி வந்து ஒவ்வொரு டேர்முக்கு இடைப்பட்ட டி வந்து ஈக்குவலாக இருந்தால் அதுதான் அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரியா? அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டி கண்டுபிடிக்கிறதும் அடுத்து இருக்கக்கூடிய 2 டேர்முக்கு இடைப்பட்ட டி கண்டுபிடிக்கிறதும் ஈக்குவலாக இருந்தால் இது வந்து அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. அந்த டி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா அது அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கிடையாது, இல்லை அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேவா? இப்போது காமனாக நம்மளுக்கு ஃபார்முலா வந்து D is equal to T2 மைனஸ் T1. சரியா? அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எழுதலாம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டி வந்து D1, அடுத்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து D2, D3 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகிறோம். அந்த D1, D2, D3 வந்து ஈக்குவல் ஆன்சராக வந்ததுன்னா அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எழுத போகிறோம். வரலன்னா இல்லைன்னு எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எழுதுகிறோம் D1 is equal to T2 மைனஸ் T1. இங்கே T2ங்கிறது A மைனஸ் 5, T1 அப்படிங்கிறது இங்கே A மைனஸ் 3. ஸோ A மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் A மைனஸ் 3 இப்படி தான் எழுதணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு குழப்பாது மைனஸ் ப்ளஸ். ஸோ A மைனஸ் 5, இங்கேயும் மைனஸ் A, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ என்ன வரும், இந்த ப்ளஸ் ஏக்கு இந்த மைனஸ் ஏ கேன்சல். இங்கே மைனஸ் 5 ப்ளஸ் 3 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2. இதுதான் இங்கே உள்ள ஆன்சர். ஸோ இதே மாதிரி D2 கண்டுபிடிக்கலாமா? D2 is equal to T3 மைனஸ் T2. T3 இங்கே என்ன இருக்குது, A மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் A மைனஸ் 5 என்ன வருது பாருங்கள், A minus 7 minus A plus 5. So the answer is minus 2. So here D1 is equal to D2. எல்லாமே ரெண்டுமே ஈக்குவலாக 2 வந்திருக்கு, மைனஸ் 2 வந்திருக்கு, சாரி மைனஸ் 2 எல்லாமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ இட் இஸ் இன் அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன். இந்த சீக்வன்ஸ் வந்து அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குதுன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஸோ ஓகே. இப்போ இதே மாதிரி அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏபியில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே T1 இது, T2, T3, T4. அப்போ 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா D1 கண்டுபிடிப்போம். T2 மைனஸ் T1 என்ன வருது, 1/3 மைனஸ் 1/2 இல்லையா? ஓகே. இப்போ கீழே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 3க்கும் 2க்கும் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ இதை 6ஆக மாற்றுறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
இதை 6 மாற்றுறதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா -1/6 வந்திருக்கா. ஓகே, இதே மாதிரி T2 கண்டுபிடிப்போம். T2 = T3 - T2 என்ன வருது? 1/4 - 1/3. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 4 3s are 12. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -4 × 1 ஓகே, 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 4 × 1 4. ஓகே, இப்போ 3 - 4 என்ன வரும்? -1/, என்ன வருது? 12ன்னு வருது. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இன்னொன்று வேணால் செக் பண்ணிடலாம். D3 = T4 - T3 என்ன இருக்குது? 1/5 - 1/4. ஸோ 5 × 4 20. ஸோ 4 - 5 என்ன வருது? -1/20ன்னு வருது. ஹியர் T1 not equal to T2 not equal to T3 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் இன் AP. இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லைன்னு எழுதிடணும். ஓகேவா? எப்படி செய்யலான்னு தெரியுதா? ஓகே, இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாமா? தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம்மில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். கொஷினில் வந்து 9 13 17 21 25ன்னு டாட் சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ T1 T2 T3 T4 T5 போய்கிட்டே இருக்குது. ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு D1 ஓகேவா? T2 - T1 என்ன வருது? 13 - 9. ஸோ ஆன்சர் 4. அதே மாதிரி T2 = T3 - T2. ஸோ 17 - 13 4 தான் சப்ட்ராக்ட் பண்ணால். D3 = T4 - T3. ஸோ 21 - 17 ஆல்சோ 4 தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி D4 என்ன வருது? T5 - T4 என்ன வரும்? 25 - 21 ஆல்சோ 4 தான். ஸோ ஹியர் D1 = D2 = T3 = T4 எல்லாமே ஈக்குவலாக வந்திருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ் இட் இஸ் இன் ஏபின்னு எழுதிடலாம். ஈஸியாக இருக்கா? இவ்வளோதான். இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அடுத்த சம்முக்கும். 4th சப்டிவிஷன் பாருங்கள். -1/3 0 1/3 2/3 டாட் போய்கிட்டே இருக்குது. T1 T2 T3 T4. ஸோ ஃபஸ்ட்டு D1 கண்டுபிடிப்போம். ஸோ T2 - T1 என்ன வரும்? 0 -1/3. ஸோ +1/3 வந்துருச்சு. அடுத்து D2 கண்டுபிடிப்போம். T3 - T2ங்கும்போது 1/3 -0. ஸோ இது என்ன தான் வந்திருக்கு? 1/3 வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்து D3 வேணும்னா T4 - T3 என்ன வரும்? 2/3 -1/3. ஸோ கீழே சேமாக தான் இருக்குது 1/3. ஸோ எல்லாமே பாருங்கள் 1/3 சேமாக வந்திருக்கு. ஸோ D1 = D2 = D3 = 1/3 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் இன் ஏபின்னு தாராளமாக எழுதலாம். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்த சம் லாஸ்ட் ஒன். 1 -1 1 -1 1 -1 டாட் போய்கிட்டே இருக்குது. இது T1 T2 T3 T4 T5 T6 வரை இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன்றா கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு D1 என்ன வரும்? கரெக்டாக மைனஸ் ப்ளஸ் பார்த்து போடணும். -1 -1. ஸோ என்ன வருது? -2. அடுத்து D2 எப்படி செய்யணும்னா T3 - T2. ஸோ 1 -1. ஸோ 1 + 1 = 2. இதிலே தெரிஞ்சு போச்சு, வேறு வருது. அதே மாதிரி D3க்கு என்ன பண்ணணும்? T4 - T3. -1 -1. ஸோ -2 வரும். ஸோ இங்கே வந்து D1 not equal to D2 வரதுனால இட் இஸ் நாட் இன் ஏபின்னு எழுதணும். ஓகேவா? இதில் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரப்போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே -2 + 2 -2 + 2 அப்படி தான் வரும். ஸோ இட் இஸ் நாட் இன் ஏபி. ஓகே, தேங்க்யூ.